அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை மூன்றில் அன்பே பிரதானம், இது இயேசுதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சத்தியவசன நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது சங்கீதம் 1வது அதிகாரம். இந்த சங்கீதமானது அதனுடைய எழுதிய ஆக்கியோன், அதாவது ஆசிரியர் யார் என்று தெரியாதபடி இருக்கிறது. மேலும் இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது என்றால், நாம் நம்முடைய முகத்தை கண்ணாடியிலே பார்த்தால் நம்மை குறித்து எப்படி தெரிகிறது என்பது போல இந்த சங்கீதம் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை படிக்கும்போது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை குறித்து அறிந்து கொள்ளலாம். அதாவது இதை பார்க்கும்போது நீதிமான் என்று ஒருவர் இருக்கிறார், துன்மார்க்கன் என்று ஒருவன் இருக்கிறான். இப்ப இந்த 2 பிரிவு இருக்கிறது. இதுல எந்த பிரிவிலே நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்ப்பதாக இந்த சங்கீதம் இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே 1-2 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் அது என்ன சொல்கிறதா இருக்கிறது என்றால், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கிறது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது அதனுடைய 3வது வசனத்தை பார்க்கும்போது நம்முடைய உண்மையான நிலைப்பாடு, நாம் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து சொல்வதாக இருக்கிறது. அடுத்தது 4-5 வசனங்கள் எப்படி இருக்கிறது என்றால், நாம் எப்படி பயணம் பண்ணுகிறோம், எதை நோக்கி பயணம் செய்வோம் என்கிற குறித்து ஆராயக்கூடியதாய் இருக்கிறது. 6வது வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஆராயக்கூடியதாக இருக்கிறது.
இந்த முதல் வசனத்திலே நான் பார்ப்போம் என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இந்த வசனத்திலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கர் யார்? துன்மார்க்கர் என்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு ஒரு தமிழ் வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால் தீயவர், தீமையை எப்போதும் செய்யக்கூடியவர் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த துன்மார்க்கருடைய குணாதிசயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம் என்றால், இவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்காதவர்கள். இவர்களுக்கென்று தனியாக ஒரு வழியை வைத்துக்கொண்டு, அவர்களுக்கென்று சில தத்துவங்களை வைத்துக்கொண்டு அதிலே நடந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது, இவர்கள் நீதிக்கு எதிராக நிற்பவர்கள். நீதி செய்கிறவர்களுக்கு, நீதிமானாய் நடக்கிறவர்களுக்கு எதிராய் நிற்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்தது, இவர்கள் சுயநலமாக இவருடைய மனதில் விரும்பப்படுகிற எல்லா ஆசையின்படியும் இச்சையின்படியும் வாழக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்தது, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், திட்டமிட்டு தீமையை நடப்பிக்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு காரியத்திற்கு எதிராய் திட்டமிட்டு செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னொரு காரியத்தை பார்ப்போம் என்றால், இவர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுகிற குணம் இல்லாதபடி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்ப்போம் என்றால், பாவத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். பாவத்தை தண்ணீரை போல பருகுகிறவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். மேலும் அது மாத்திரமல்ல, இவர்களுடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் கடினமானதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், பாவம் செய்து 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 மற்றவர்களுக்கு தீமை செய்து செய்து இவருடைய மனது கல்லாய் போயிருக்கிறது. ஆகவே எதை குறித்தும் ஒரு உணர்வற்றவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் அவர்களுக்கு தெரிந்த துன்மார்க்கமான வாழ்க்கையினால் வந்த காரியங்களை நமக்கு என்ன செய்வார்கள் என்றால் ஆலோசனையாக சொல்வார்கள். சரி, அப்ப அந்த ஆலோசனை என்பது மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது கூட வேதத்தின் அடிப்படையாக அதை நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த ஆலோசனை என்பது என்னவென்றால் ஒரு விதை போன்றது. ஒரு விதையை எடுத்து நிலத்திலே நீங்கள் போடுவீர்கள் என்றால், அந்த உயிருள்ள விதையானது அது வேர்பற்றி, அது துளிர்விட்டு, அது முளைத்து ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறி கனி கொடுக்கிறதா இருக்கிறது. இவர்களுடைய ஆலோசனையும் அப்படிப்பட்டதுதான். இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்முடைய மனதிலே விதை போன்று விழுந்து விடுகிறது. அது என்ன செய்கிறது என்றால், ஒரு காலகட்டத்திலே அது விளைத்து பெரிய செடியாகவோ மரமாகவோ வந்து கனி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதனுடைய விளைவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், அது கர்த்தருடைய வழியிலிருந்து நம்மை முற்றிலுமாக பிரிக்கக்கூடியதா இருக்கும். இது ரொம்ப ஆபத்தான ஒன்று. அவர்களுடைய ஆலோசனை கர்த்தருடைய வழியிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக பிரித்துவிடும். அவர்கள் வாழ்க்கையை போலவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அது மாத்திரமல்ல, நம்முடைய மாம்ச இச்சைகளை தூண்டி விட்டுரும். நீங்க பார்த்தீங்கன்னா, பெருமை வந்துடும், பொறாமை வந்துடும், கோபப்படுவோம், சண்டை போடுவோம், நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை இழந்து விடுவோம், தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாய் நாம் இருப்போம். அடுத்தது அவர்கள் சொல்கிற ஒரு காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னா, பாவம் தானே, இந்த காரியம் தானே, இதெல்லாம் சாதாரணது, எல்லாரும் உலகத்துல செய்யறது தானே, நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாவத்தை ஒரு இயல்பாக சாதாரண ஒரு காரியமாக மாற்றி விடுவார்கள். அந்த பாவம் என்ற அந்த குற்ற உணர்வே நமக்குள் இல்லாமல் போய்விடும். ஏன்னா அவர்களுடைய ஆலோசனை அப்படிப்பட்ட ஆலோசனை. அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொன்று என்ன செய்வார்கள் என்றால், ஞானத்தை புறக்கணிப்பார்கள். வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தை என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த ஞானத்திலிருந்து நம்மை புரட்டி மதீனத்திற்கு நேராக, கேட்டுக்கு நேராக நம்மை நடத்தி விடுவார். இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கிறார்கள் அல்லவா? இந்த ஆலோசனையில் நடவாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடவாமல் என்று சொல்லும்போது இவர்களுடைய அந்த சிந்தை போல நாம் என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது. அவங்கள போல நம்ம சிந்திச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்துருவோம்? செயல்படுகிறவர்களா இருந்துருவோம். அவர்கள் போற பாதையில நம்ம நடக்கிறவங்களா போயிடுவோம். அப்ப இந்த சிந்தனை கூட நம்ம கூட என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டு அவர்களைப் போலவே நாம் என்ன செஞ்சிருவோம்? வாழ்ந்து விடுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய ஆலோசனையில நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நடந்துராதீங்க என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்த பகுதி என்ன சொல்கிறது என்றால், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பாவி யார்? அதாவது பாவத்தை செய்யக்கூடிய பழக்கமுடையவர். தொடர்ந்து பாவத்தை என்ன செஞ்சுட்டே இருக்கிறார்? அவர் செய்து கொண்டே இருக்கிறார்.
அந்த பாவத்தை செஞ்சு செஞ்சு ஒரு காலத்தில் அவர் என்ன ஆயிடுறாருன்னு அந்த பாவத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் போயிடுறாரு. நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள். உதாரணமாக இப்படி வைத்துக்கொள்வோமே, காலையில் எழுந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், பல் தேய்க்கிறோம். அந்த பல் தேய்ப்பதற்கென்று நம்முடைய மூளை ஒன்றும் சொல்ல போவது கிடையாது. காலையில் எழுந்த உடனே நாம என்ன செய்கிறோம், வேகமாக போகிறோம், ப்ரஷ் எடுக்கிறோம், பேஸ்ட் எடுக்கிறோம், இல்லாட்டி பல்பொடியை எடுக்கிறோம், என்ன செய்கிறோம், வேகமாக நம்முடைய பல்லை துலக்குகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ இப்படி பாவத்தை தொடர்ந்து செய்து செய்து பாவம் செய்கிறோம் என்ற எண்ணமே இல்லாதபடி ஒரு பழக்கமாக வைத்திருப்பவர்கள் தான் இந்த பாவிகள். இந்த பாவிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது கீழ்ப்படியாமையினால் வந்த விளைவுகளை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவருடைய வாழ்க்கையில கூட மிகப்பெரிய தோல்வியை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஜாம்பவான்கள், ஆனால் தோற்று போனார்கள். அப்ப கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இவர்கள் இருப்பார்கள். இன்னொன்று எப்படிப்பட்ட குணமுடையவர்களாய் இவர்கள் இருப்பார்கள் என்றால், கர்த்தரை புறக்கணிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இந்த பாவம் செய்து செய்து இந்த பாவம் அவர்களுக்குள்ளே வாசம் செய்தபடினாலே இருள் வந்தது. இந்த இருள் வந்தபடினாலே ஒளியை என்ன செய்கிறார்கள் என்றால் எதிர்க்கிறவர்களாய், ஒளியை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இங்கே சொல்றாரு, பாவிகளுடைய வழியில் நில்லாதே என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த வழி என்று சொல்லும்போது பாதை என்ற தமிழ் வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அவர்களுடைய வாழ்க்கை பயணம், அவங்க எப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையினுடைய அந்த முறை எப்படி இருக்கிறது என்பதை இது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவங்க போகிற அந்த பாதை, அவங்க வாழுகிற அந்த வாழ்க்கை முறை, அதில் நம்ம என்ன செய்யவே கூடாது, நம்ம நின்று அவங்கள வேடிக்கை பார்க்கவே கூடாது. நம்ம நின்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய ஓட்டம் தடைப்படுகிறதா இருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நிற்கவே என்ன செய்யக்கூடாது, கூடாது. வேதம் சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவையும் தள்ளி விட்டுட்டு நம்முடைய ஓட்டத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும், ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்தில் நாம் நின்று விடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி சேருகிறதா இருக்கும். அப்ப இங்கே நில்லாமலும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிற்கிறது அப்படின்றதே, ஓடிக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, இலைக்குது, டயர்டா இருக்கு, அதனால நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிரும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சிட்டு இருக்கிற அந்த பாவ காரியங்கள் நமக்கு பிடித்து அவர்களோடு நாம் இணைந்து கொள்வதை போன்று இங்கு பார்க்கிறோம். நிற்கிறது எதை குறிக்கிறது, இணைந்து கொள்வதை குறிக்கிறதா இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நாம ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த லக்கை விட்டுட்டு அந்த ஓட்டத்தை எங்க கொண்டு போறோம்னா திசை திருப்பி அவர்கள் பக்கமாய், பாவிகள் பக்கமாய் கொண்டு போகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். பாருங்க, வேதம் சொல்கிறது, நாம் எப்படிப்பட்ட பாதையில பிரவேசிக்கிறோம், இடுக்கமான பாதையில நம்ம பிரவேசிச்சிருக்கிறோம். அப்ப நம்முடைய ஓட்டத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், ஓடுகிறவர்களாக இருக்கணும். இவர்களை பார்த்து நம்ம நின்று இவர்களுடைய ஆசீர்வாதங்களை, இவர்களுடைய நன்மைகளை, இவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சிற்றின்பங்களை, இவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பெருமைகளை பார்த்து நாம் நின்று விடுவோம் என்றால், ஆசைப்பட்டு அதற்கு பின்பாக நாம் பயணிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாகவே போய்விடும். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய பாதையில் நீங்கள் வழியில் என்ன செய்யாதீங்க, நிற்காதிருங்கள், பாதையிலே நிற்காதிருங்கள் என்று சொல்கிறார். அடுத்தது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யார் இந்த பரியாசக்காரர்? உண்மையான காரியத்தை, சத்தியத்தை கேலி செய்பவர்கள். ஒரு நல்ல விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதுல இருந்து ஒரு கேளிக்கையை உண்டாக்குவார்கள். நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் காமெடி பண்ணுவாங்க. பாருங்க, ஒருத்தர் கீழே விழுந்துடுறாரு, கீழே விழுந்தா நம்ம என்ன செய்வோம், ஐயோ கீழே விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், பரிதாபப்படுவோம், தூக்கி விட ஓடுவோம். பரியாசக்காரர் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுடைய பெருமையினுடைய உயரத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வார்கள் என்றால், பாரு அவன் கீழே விழுந்துட்டான்னு சிரிச்சு கேலி செய்து கிண்டல் செய்து கொண்டிருப்பார்கள். பார்த்தீங்கன்னா இவர்கள் யாரோடு இணைந்து கொள்வார்கள் என்றால், நல்ல வசதியானவர்களோடு இணைந்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திறமை நிறைந்தவர்களோடு இணைந்து கொள்வார்கள். இணைந்து கொண்டு யாரெல்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, தங்களால் முடியாமல் இருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா கேலி செய்கிறவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய காரியங்களை கிண்டல் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். அப்ப இவர்கள் உட்காரும் இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா எல்லாவற்றை காட்டிலும் இவர்கள் தான் உயர்ந்தவர்கள் போன்று தங்களை காண்பித்துக் கொள்வார்கள். அப்ப அந்த பெருமையின் ஸ்தானத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. லூசிபர் பாருங்க, கர்த்தரால் படைக்கப்பட்டவன், ஆனால் அந்த பெருமையின் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தபடினாலே
கர்த்தரால் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கேலி செய்கிறவர்களும் தங்களை உயர்ந்தவர்களாகவும் தங்களை திறமை மிக்கவர்களாகவும் நினைத்து கொண்டு மற்றவர்களை என்ன செய்யறாங்க, பரியாசம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் இருக்கிற இடத்துல உட்காரவே கூடாது என்று வேதம் அற்புதமாக சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 2வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1வது வசனத்தை நான் பார்ப்போம் என்றால் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த எதிர்மறையான காரியத்தை செய்யாத ஒரு மனிதன் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு இங்க ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாடாய் இந்த பகுதி இருக்கிறபடினாலே வேதம் என்று சொல்லும்போது அந்த நாட்களிலே டோரா, அதாவது சட்டம் மாத்திரமே அவர்களிடத்தில் இருந்தது. அந்த சட்டத்தில் என்னென்ன காரியங்கள் இருந்தது என்றால், கர்த்தருடைய படைப்பு இருக்கிறதை பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறதை பார்க்கிறோம், எகிப்திலிருந்து அவர்களை கர்த்தர் எப்படி விடுதலையாக்கி கொண்டார் என்பதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணமும் கற்பனைகளும் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரோடு கொண்ட உடன்படிக்கை, அவரோடு இருந்த ஐக்கியம், இதை குறிக்கிறதா இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட 5 ஆகமங்கள் மாத்திரமல்ல, அந்த டோரா மாத்திரமல்ல, இன்றைக்கு முழு வேதாகமும் 66 புத்தகங்களும் இருக்கிறது. இந்த 66 புத்தகங்களுமே கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து, திரியேக கடவுளுடைய தன்மைகளை முற்றிலுமாக வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பிரியமாயிருந்து என்ற வார்த்தையை நான் இப்படி சொல்கிறேன், நமக்கு ஒருத்தர் மேல அதிகமான அன்பு இருக்கும் என்றால், அவர்கள் மேல நமக்கு ஒரு பாசம் இருக்கும் என்றால், அவர்கள் மீது நமக்கு ஒரு பற்று இருக்கும் என்றால், நாம் என்ன செய்வோம் என்றால் அவர்கள் மீது என்ன செய்வோம் அப்படின்னா ரொம்ப அன்பு செலுத்துவோம், அவர்களோடு நேரம் செலவழிப்போம், பல்வேறு காரியங்களை நாம் செய்வோம். அப்ப நம்முடைய மனதிற்கு ஒத்தவர் ஒருவர் இருப்பார் என்றால் அவரோடு நம்ம என்ன செய்வோம், ரொம்ப பிரியமா இருப்போம். அப்ப இந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை சொல்வோம் என்றால், அந்த கர்த்தருடைய வார்த்தையிலே லயித்து போகிறது, நம்மையே மறந்துடுறது. அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். எப்படி பிரியமா இருக்கணும் அப்படின்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். பாருங்க, இரவும் பகலும் நம்ம என்ன செய்யணும், தியானமா இருக்கணும். 24 மணி நேரமும், வாரத்தில் இருக்கிற எல்லா நாட்களிலும், வருஷத்துல 365 நாட்களும் நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தையவே நினைச்சிட்டு இருக்கணும். இப்ப இதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையவே முழுமையாக அர்ப்பணிச்சிடுறது கர்த்தருடைய வார்த்தைக்காக. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அதிகாலையில் நம்ம எழுந்திருப்போம், காரியங்களை செய்ய நம்ம ஓடுவோம். ஆனால் இரவு நேரத்திலே அந்த நாள் முழுவதும் நாம் செய்த காரியங்களை யோசித்து பார்ப்போம். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டு கொடுப்போம். ஒருவேளை அந்த நாளில் நம்ம தவறு செய்திருந்தால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது துக்கம் நிறைந்திருந்தால், அந்த இரவு நேரத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து நாம் சம்பாஷிப்போம். அப்போ இரவு நாம் தூங்குவதற்கு முன்பாக, இல்லை நம் இரவிலே தூங்கி கொண்டு இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் நம்ம விழித்திருக்கிறோம், விழித்திருந்து காரியங்களை செய்கிறோம். அப்போ நம்ம காலையில் வேகமாக ஓடிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். இந்த வேத தியானம் செய்வது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது அந்த வேத வசனங்களை குறித்ததான ஆழ்ந்த நினைவு நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எப்போதும் வசனத்தையே யோசித்து கொண்டு இருக்க வேண்டும். இதை ஒரு உதாரணத்தின் மூலமா நான் சொல்றேன். ஒருவேளை ஒரு பிரச்சனை நீங்க சந்தித்திருந்ததை யோசித்து பாருங்களேன். ஒரு பிரச்சனையை குறித்து நாம் எப்படி யோசிப்போம் என்றால், தூங்குறப்பையும் நமக்கு என்ன செய்யும், அந்த நினைவு இருக்கும். தூங்க போறப்பையும் அந்த நினைவு இருக்கும். எழுந்திருக்கும் போது அந்த நினைவு இருக்கும். நம்ம என்னென்ன வேலைகளை வேகமாக செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன செஞ்சுட்டு இருப்போம், இதை குறிச்சே யோசிச்சுட்டு இருக்கோம். இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம அந்த நினைவை எடுத்து போட்டுட்டு கர்த்தருடைய வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படியாய் நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். சரிங்களா? இந்த தியானம் என்று சொல்லும்போது பல்வேறு அர்த்தங்களை பல்வேறு ஊழியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு நபர்கள் இந்த மெடிடேஷன் என்பதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், நீங்க எப்பயும் என்ன செஞ்சுட்டே இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை மேல நினைவாவே இருங்க, அதை சொல்லிக்கிட்டே இருங்க, அதன் மீது பாசமாய் பற்றாக இருந்து கொண்டே இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறார் என்றால், இதையெல்லாம் செய்கிற மனுஷன்
பாக்கியவானாய் இருக்கிறான். பாக்கியவான் என்று பார்க்கும்போது கர்த்தரோடு பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய பயணம் அவரோடு இருக்கிறது. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்போதும் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கிறார் என்ற ஒரு நினைவுடையவராய் இருப்பார். அடுத்தது அவரோடு நல்ல உறவு கொண்டிருப்பார். அவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தோடு இருக்கிறவராய் இருப்பார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறவராய் இருப்பார். இந்த பாக்கியவான் இந்த காரியத்தை எல்லாம் செய்யக்கூடியவர் நபராக இருப்பார். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். வசனங்களை எடுத்து நாம் பார்க்கும் போது பாக்கியவானை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது. மத்திய 5ஆம் அதிகாரத்தை பாருங்க, பாக்கியவான் 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 வந்துகிட்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது நாம் 3வது வசனத்துக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த பாக்கியவான் எதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறார் என்றால் ஒரு மரத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறார். ஒரு மரத்தினுடைய தன்மையை நாம் பார்ப்போம் என்றால் மரம் உறுதியானது, இந்த வேரானது ஆழமாக மறைந்து இருக்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி மெதுவாக வளர்ந்து வரக்கூடியதா இருக்கும், நிலைத்திருக்கும் தன்மை இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த பாக்கியவான் என்று சொல்லும்போது இந்த மரத்தை ஒப்புமையாக வைத்து பார்க்க வேண்டிய அவசியமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இந்த நீர்க்கால்கள் என்று சொல்லும்போது இன்றைய நாட்களில் நாம் பார்க்கிறோம் ட்ரிப் இரிகேஷன், அதாவது அந்த செடிக்கு தேவையானது, அந்த மரத்துக்கு தேவையான தண்ணியை எப்போதும் வழங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு செழிப்பை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த மரமானது நன்றாக வளர்வதற்கு என்றதான தண்ணீர் அதற்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீர்க்கால்களின் ஓரமாய் இவர் என்ன செய்யப்படுகிறார் என்றால் நடப்படுகிறவராய் இருக்கிறார். அதாவது காட்டு மரம் அல்ல, இவரை நன்றாக வளரக்கூடிய கன்றாக எடுத்து அங்கே நடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அதை செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவரை நடுகிறவராய் இருக்கிறார். அப்ப நட்ட மரத்தை என்ன செய்வார்கள் என்றால் சரியாக பராமரிப்பார்கள். கிளை நறுக்குவார்கள், சுத்தம் செய்வார்கள், களையெல்லாம் பிடுங்கி எடுத்துருவார்கள். அப்ப அந்த மரமானது பராமரிக்கப்படுகிறதாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால் இந்த மரமானது என்ன செய்து என்றால் தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மரங்களுக்கு அந்த காலகட்டத்திலே கனி கொடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதா இருக்கிறது. இந்த மரங்களும் அதே போன்று தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே என்ன செய்கிறதா இருக்கிறது என்றால் கனி கொடுக்கிறதாய் இருக்கிறதை பார்க்கிறோம். நிறைவான பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. கனி என்று நாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய கனி என்று இருக்கிறது. நாம் இங்கே அதை கூட ஒப்புமையாக நாம் எடுத்து பார்க்கலாம். அதாவது ஒரு நீதிமான், ஒரு பாக்கியவான் மரமாக கருதப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் செழித்து வளருகிறார். அவர் கனி கொடுக்கிறார். அவர் கனி கொடுக்கும் போது அந்த கனி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் அன்பின் கனியாக வெளிப்பாடாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அதாவது மரங்களுக்கு இலைகளை உதிர்த்து விடுவது என்பது இயற்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு நியமம். ஆனால் இந்த மரமானது எப்பயுமே செழிப்பா இருக்கு. இதனுடைய இது இலைகள் உதிர்க்கப்படாததா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மரம் ஆரோக்கியமாக இருக்கு என்று அர்த்தம். அப்ப காலங்கள் கடந்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த மரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நிலையானதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், இந்த பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லும்போது எப்போதும் வெற்றியை அவன் சுதந்திரிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் சென்றடைய வேண்டிய இலக்குக்கு சென்றடைகிறவனாய் இருக்கிறான். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டால் அந்த காரியம் சரியாக அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். 4வது வசனம் எப்படி சொல்கிறது? துன்மார்க்கரோ அப்படி இராமல். அப்ப துன்மார்க்கர் எப்படி இருப்பார்கள் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு. காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மரம் என்ற அனுபவம் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பதராக இருக்கிறார்கள், ஒன்றத்துக்கு முதவாக இருக்கிறார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் 5வது வசனம், துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அப்ப துன்மார்க்கர் எங்க போயிடுறாங்க? நியாய தீர்ப்புக்கு போயிடுறாங்க. பாவிகள் எங்க போறாங்க? நீதிமானனுடைய சபையில நில்லாதபடி வெளியேற்றப்படுகிறார்கள். 6வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நீதிமான் யார்? இந்த நீதிமான் என்பவர்
100% கர்த்தரை நம்புகிறவராய், அவரை சார்ந்து கொண்டவராய் இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவருடைய விசுவாச வாழ்க்கை அவரையே முழுமையாக மையமாக வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது, இந்த நீதிமான் அவரால் உருவாக்கப்படுகிறான். அவன் நீதிமானாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது, அவன் உருவாக்கப்படுகிறான். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே ரொம்ப அற்புதமாக சொல்லுது, இலவசமாக கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த நீதிமான் என்ற இந்த அந்தஸ்து யாரால் உருவாக்கப்படுகிறது என்றால் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, இவனுடைய வாழ்க்கையிலே கற்பனையின்படி எல்லாவற்றையும் செய்கிறவனா இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல இருக்கிற எல்லா காரியத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கை ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை, தினமும் ஒரு புதிய வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழுகிற மனிதனாய் இவர் இருக்கிறார். இவருடைய வழியை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். வழி என்று சொல்லும்போது அவருடைய வாழ்க்கை முறை, அவர் பயணம் செய்கிற அந்த பாதை, அவரோடு இருக்கிற அந்த பாதை, அவரோடு இருக்கிறபடினாலே கர்த்தர் அவரை என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவரோடு நல்ல உறவு இருக்கிறபடினால தான், அவர் நல்ல ஐக்கியம் இருக்கிறார்படினால்தான் அவரை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அப்ப கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது கர்த்தர் நீதிமானுடைய எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களை நீர் பாக்கியவான்கள் ஸ்தானத்திலிருந்து நீதிமானாய் நீர் மாற்றிருக்கிறபடினாலே மக்கள் நன்றி செலுத்துறேங்க. தாவே, இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை இந்த உலகத்திலே நீதிமானாக வைத்து மற்றவர்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறபடினாலே மக்கள் நன்றி செலுத்துறேங்க. தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீ இந்த வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க, உம்முடைய நாமத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தாவே, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விவரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.